ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ரைஸ் சீரிஸ்க்கு வர இருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு அரிசி சாதாரண அரிசி அப்படின்றாங்க. ஆனால் ஒரு அரிசி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்டுக்கு முன்னாடி அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒருத்தவரோட வயலில் ஒரு ஃபார்மர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறாரு. காலையில் ஒரு 4 5 மணிக்கு எந்திரிச்சு எந்த மிருகங்களோ இல்லை எந்த ஒரு பறவைகளோ இல்லை எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சேஃபாக வளர்க்குறதுக்காக அவர் கஷ்டப்படுறாரு. அங்கேருந்து திருப்பி எங்கள் மில்லுக்கு பத்திரமா வந்து இறக்கி அதை திருப்பி ஏற்றி எங்கள் மில்லில் ப்ராசஸ் பண்ணி, அந்த மில்லில் ப்ராசஸ் பண்ணும்போது எதுவும் கருப்பு இருக்கா, குருணை இருக்கா, அந்த அரிசிலாம் விளக்கிட்டு நல்ல அரிசியை மட்டும் சூஸ் பண்ணி அதை பேக் பண்ணி திருப்பி வண்டியில் ஏற்றி லாரியில் அனுப்பும்போது அந்த டிரைவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதை பத்திரமா சேர்த்து வீட்டுக்கு வந்து கொடுத்து அதை திருப்பி சாப்பிடும்போது அதை கரெக்டாக குக் பண்ணி ஒரு சரி யோசிச்சு பார்த்தா, ஒரு அரிசின்னு யோசிச்சு பார்க்கும்போது இத்தனை பேரோட நம்மளுக்கு பார்க்கவே முடியாத இத்தனை பேரோட ஹெல்ப்னால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்குது. ஸோ இதை வந்து சாதாரண அரிசின்னு சொல்லும்போது என்னால் அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா ரைஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட கடினமான உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். டாடா பாய்.